எம்மோ அம்மா காசு இருந்தால் கூட வண்டிக்கு பெட்ரோல் போடணும். செருப்பு பிஞ்சிரும். நானே குழுவுக்கு காசு கட்ட முடியாம அசிங்கப்பட்டு நிக்கிறேன். நீ ஊர் சுத்துறதுக்கு நான் காசு தரணுமா? பேசாம போயிடு, அவ்வளோதான். ஏண்டா உங்க அப்பா செத்ததுக்கு வந்த காசை வச்சு பொழைக்க வழி தெரியாம இப்படி மோட்டர் பைக் வாங்கி ஊரை சுத்துறியே, நீ எல்லாம் எங்க உருப்பட போற? எம்மோ சும்மா நைன்னு திட்டிக்கிட்டே இருக்காத. இப்போ எல்லாம் வண்டி இருந்தால் தான் கெத்து. கெத்த வச்சு சோத்துக்கு உப்பு கூட வாங்க முடியாது. இந்த 2 சனியா வந்துட்டுல, 3 சனின்னு ஒன்னா சேர்ந்து தெரு தெருவா பொறுக்க போங்க. மச்சான் சீக்கிரம் போடா, ஸ்கூல் ஆரம்பிச்சிட போகிறாங்க. ஆமாம், ஸ்கூலுக்கு போய் படிக்க போகிற. தண்ணி பாட்டில் எடுத்துட்டு போடி. வேணாம்மா, ஸ்கூலில் குடிச்சிக்கிறேம்மா. ஸ்கூலுக்கு போயிட்டு பத்திரமா வா. சரிம்மா. அப்பா, போன மாசமே செல்போன் வாங்கி தர சொன்னீங்களாப்பா, எப்போ வாங்கி தரீங்க? வாங்கி தரமா? அதெல்லாம் வேண்டாம். முதல்ல +2 பாஸ் பண்ணு, அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வேலையை பாருடி. ஒரே பொண்ணு, வேறு யாரும் செய்ய போகிற? ஏண்டி ஸ்கூலுக்கு தானே போற? பவுன் வேலையில தான் போட்டுட்டு போகணுமா? குட்ரி, ஒரே பொண்ணு, போட்டு போட்டு போட்டு. ஹாய் காவியா. ஹாய் பவி. ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா? பண்ணிட்டேனே. நீ? இல்லை. ஏண்டி? நைட்டு டிவி பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டேன், பண்ணல. மிஸ்ஸிட்ட நல்லா வாங்கி கட்டிக்க போகிறேன். எவ்வளோ பண்ணிட்டோம், இது பண்ண மாட்டோமா? யார் இந்த பசங்க? நம்மளை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஏய், ஸ்கூல் வரையும் வந்துட்டாங்கடி. பாடி போகலாம். சைலன்ஸ். எல்லாரும் கவனிங்க. நம்ம மாவட்ட எஸ்பி சார் பெண்கள் பாதுகாப்புக்காகவும் பெண் குழந்தைகள் பாதுகாப்புக்காகவும் ஸ்கூலு காலேஜில் எல்லாம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வராங்க. நீங்கள்லாம் இப்போ +2 படிக்கிறீங்க. வருங்காலத்தில் உங்கள் வாழ்க்கைக்கு இதெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும். மேடம் இப்போ பேசுவாங்க. ஹாய் பவி, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, வரலையா? நீ போடி, நான் பின்னாடி வரேன். பாய்டி. சரி, ஓகே, பாய்டி. காவியா ஒரு நிமிஷம். ஹலோ, கூப்பிட்றேன், கேட்கலையா? ஏய், 3 இன்ச்சு தான் முகத்தில் விழுந்துருக்கு, மொத்தம் 7 இன்ச்சு செருப்பில். மச்சி, அந்த பொண்ணு வர அடிவானதை காமிக்காது. முகத்தில் என்ன காயம்? இதுவா, ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சண்டை, அதான். எனக்கா? தேங்க்ஸ். பைக்கில் போகலாமா? பைக்கில்? ஏய் வேண்டாம், இன்னொரு நாள் வரேன்.
பேசுங்கள் 24 மணி நேரம். மச்சான் மச்சான் வண்டி ஏறா, போலீஸுக்கு ஃபோனு கீனு பண்ணிட்டு போகிறான். பள்ளியின் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி காவியா அவர்களுக்கு பரிசுக் கோப்பை வழங்கப்பட்டது. எனக்கு பயமாக இருக்குது. என்ன பயம்? நான் தான் இருக்கேன்ல. நம்ம கல்யாணம் பண்ணிட்டா எந்த பிரச்சனையும் வராது. உன் ஃப்ரெண்டு வீட்டுன்னு சொன்னால் யாருமே இல்லை. இங்கே யாரும் இல்லை. நம்ம தான் காலையில் சென்னை போகிறோம்ல, இப்போ தூங்கு. சார், விரிபாளையம் பிஎஸ் கிளினிக்கில் ஒரு பவித்ரா சொல்லிட்டு ஒரு பொண்ணு காணாமல் போயிட்டாங்க. இந்த மேட்டர் சம்பந்தமாக நீங்கள் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும். டேக் ஆக்ஷன் இன் ரிப்போர்ட். எஸ் சார். தமிழ்நாடு காவல்துறை உதவி ஆய்வாளர் தேர்வுக்கான காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக தமிழ்நாடு சீருடை பணியாளர் குழுமம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது.
ஆச்சு உன்னை பார்த்து. ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் உன்னை பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. சாரி, நான் எல்லாரையும் ஏமாத்திட்டேன். இல்லை பவி, நீ எங்களை ஏமாத்தல, உன்னை நீயே ஏமாத்திக்கிட்ட. ஆமாம் காவியா, பேரண்ட்ஸ் நம்ம மேலே வச்ச அன்பை ஏமாத்திட்டேன். அவங்க நமக்கு கொடுத்த சுதந்திரத்தை ஏமாத்திட்டேன். டீச்சர் நமக்கு சொல்லி தந்த அறிவுரை ஏமாத்திட்டேன். இந்த சமூகம் நம்ம மேலே வச்சிருந்த மரியாதையை ஏமாத்திட்டேன். இப்படி எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு என்னை நானே ஏமாற்றிட்டேன். இந்த சமூகத்துக்கு ஒன்றை மாதிரி பொண்ணு தான் கரெக்ட். படிக்கிற காலத்தில் சரியாக படித்து அப்பா அம்மா கஷ்டத்தை புரிஞ்சு காவல்துறையில் ஒரு அதிகாரியாக வந்து நிற்கிற உன்னை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது. என்னை மாதிரி பாதித்தவங்களுக்கும் இனிமேல் யாரும் பாதிச்சிடாமல் இருக்கிறதுக்கும் காவியா மாதிரி பொண்ணுங்க தான் எடுத்துக்காட்டு. உனக்கு ஒரு சல்யூட்டில் 1000 சல்யூட். இம்மாவட்டத்தின் மகள்களே, உனக்காக மணி பொழுது பாராமல் மரணம் வரை போராட காத்திருக்கிறது நம் மாவட்டத்தின் காவல்துறை. மகள்களே, சில பவித்ராவைப் போல் பரிதவித்து போகாமல் பல காவியாக்களைப் போல் காவியம் படைத்திடு. மகளே, உனக்காக என்றும் மாவட்ட காவல்துறை.